வணக்கம் நேயர்களே, நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அருமையான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத சொல்லி டாக்டர் DR.AMBETKAR அவர்களோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அவங்க ஒரு 6 பேர் கொண்ட குழு. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயங்கார், டாக்டர் கே முன்ஷி, இது போல் ஒரு 6 பேர் கொண்ட குழு அமைச்சு அந்த இதை முடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப அப்போ பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல 395 பிரிவு, 8 அட்டவணை, 22 பகுதிகள் இருந்தது. இதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன க்ளூஸோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம அந்த 8 ஷெட்யூல் அட்டவணை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அட்டவணையை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் அம்பேத்கர் வந்து சட்டம் இயற்றி அந்த சட்ட புத்தகத்தெல்லாம் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ஒத்து வரல அது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 8 அட்டவணையில் இன்னும் சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து அதை 12ஆக மாற்றிட்டாங்க. எப்படி அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, அந்த அட்டவணையில் என்னென்னலாம் இருக்குன்றதை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த முதல் அட்டவணை பார்த்திங்கன்னா, இந்திய மாநிலங்கள், அதனுடைய பெயர்கள், அதனுடைய ஆட்சி எல்லைகள் இதுதான் சொல்லுது. மாநிலங்கள்னு வரும்போது நம்ம கூடவே யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், மறக்கக்கூடாது. அப்போ யூனியன் பிரதேசத்தின் பெயர்கள், அவற்றின் எல்லைகள், இது மட்டும்தான் அட்டவணை 1ல் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ அட்டவணை 2க்கு போகலாம். வேலைக்கு போனானுங்களோ பணம் சம்பாரிச்சினாங்களோ இல்லையோ, 2வது அட்டவணையிலேயே குடியரசுத் தலைவரில் ஆரம்பித்து கீழே இருக்கிற இந்திய கணக்காய்வு ஆய்வாளர், உச்சநீதிமன்ற நீதிபதி, சட்டமன்ற மக்களவை தலைவர்கள் வரைக்கும் அவங்களுடைய ஊதியம் என்ன, அவங்க வாங்குகிற படிகள் என்ன, இது தொடர்பான சட்ட விதிமுறைகள் தான் 2வது அட்டவணையில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? 3வது அட்டவணை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன சார் இருக்குது, இப்போ தான் அவங்க பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எப்படி பண்ணுறதுன்ற அந்த உறுதிமொழிக்கான ஒரு சில வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் சார் இந்த உறுதிமொழி, பதவி பிரமாண உறுதிமொழி ஏற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்களில் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்காளர்கள், மாநில அமைச்சர்கள், இப்படி கீழே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் ஒரு சில பேரோட, முக்கியமான பேரோட பதவி பிரமாண உறுதிமொழிகளை தான் 3வது அட்டவணைன்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் தான் கொஞ்சம் லிபரல். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். 4வது அட்டவணை என்ன சார் அப்படின்னா, மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் மாநிலங்களவை, ராஜ்யசபான்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் இல்லையா, அதில் எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, அதை இந்த 4வது அட்டவணையில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 5வது அட்டவணையில் என்ன சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், இந்த இடத்துல வசிக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள், அவங்கள எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், அவங்கள எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்ற சட்ட விதிமுறைகள் இந்த 5வது அட்டவணையில் தான் இருக்குது. சரிங்க சார். 6 அப்படியே இந்தியாவோட கிழக்கு பக்கமாக அப்படி போனோம்னா இந்த அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள், இவங்களை எப்படி நிர்வாகம் செய்கிறது, இது சம்மந்தமான சட்ட முறைகள் தான் இந்த 6வது அட்டவணையில் உங்களுக்கு இருக்குது. 7வது அட்டவணை இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான அட்டவணை. 3 முக்கியமான பட்டியல்கள் இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பட்டியல். இதில் வந்து முன்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 இருந்தது, 97 இருந்தது, இப்போ வந்து நமக்கு 100 வந்துடுச்சு. அடுத்து நம்ம மாநில பட்டியல். மாநில பட்டியலில் முன்னே வந்து பார்த்திங்கன்னா 66 இருந்துச்சு, அதுலேருந்து 5 அவங்க பிடிங்கிட்டு இப்போ 61 தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பொதுப்பட்டியல். முன்னே 47 இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து வெறும் 52 அதிகரித்து 52 இப்போ இருக்குது. இதுதான் இந்த 7வது அட்டவணை. இந்த புள்ளி விவரங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து 8வது அட்டவணை தான் நாம் பேசக்கூடிய இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 22 மொழிகளை பற்றி இந்த 8வது அட்டவணை சொல்லுது. இந்த 8 தான் டாக்டர் DR.AMBETKAR இருக்கும்போது முடிவு செய்யப்பட்டது. இது முடிவு செய்யப்பட்டு அமலுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, சில பேர் இதை வந்து ஏற்றுக்கலை. இந்த ஜமீன்தார்லாம் வந்து நிலத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, 1951 முதல் முறையாக சட்ட புத்தகத்தில் கை வச்சு திருத்துறாங்க. திருத்தும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த நில சீர்திருத்த சட்டம், ஜமீன்தாரி ஒழிப்பு முறை, இது போல் ஒழுங்கு விதிகளை இதில் 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. முதல் சட்ட திருத்தத்தின்படி இதை சேர்த்தாங்க. இதுதான் 9வது அட்டவணை. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 10வது அட்டவணை. இடியா சார் வந்துச்சு, இந்த ஜமீன்தாரெலாம் ஓய்ச்சாங்க இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டான், ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியில் கட்சியை தாவ ஆரம்பித்தான். அப்போ அதை தடை பண்ணுறதுக்காக கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து 52வது சட்ட திருத்தத்தின்படி கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 11வது அட்டவணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணிட்டாங்க,
இந்த மொத்த மாநிலத்திலையும் சிறு சிறு ஊராட்சிகளாக பிரித்தாங்க. இது 1992 73வது சட்டத்திருத்தத்தின்படி, அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை சட்டத்திருத்தம் பண்ணிட்டுக்கிறாங்க. 73வது சட்டத்திருத்தத்தின்படி இந்த 11வது அட்டவணையில் ஊராட்சிகளாக பிரித்து ஊராட்சிகளுக்கு ஒரு 29 வகையான பணிகளை கொடுத்து செய்ய சொன்னாங்க. இதுதான். அப்புறம் 12வது அட்டவணை லாஸ்ட்டாக பார்க்குறது, ஊராட்சிகள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஊராட்சியை நகராட்சியாக மாற்றிட்டாங்க. அதுக்கு சில அடிப்படை விதிகள்லாம் கொடுத்தாங்க. இப்போ நகராட்சி சம்பந்தமான அதிகாரம், நகராட்சி எல்லைகள், இதை சொல்கிறது தான் 12 அட்டவணை. இதுதான் இந்த 12 அட்டவணை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகள் எத்தனை இருக்குது, பிரிவுகள் எத்தனை இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.